கார்த்தி. சொல்லுடி செல்லக்குட்டி, என்னடி வர வர பேர் சொல்லி கூப்பிடுறதுலாம் உனக்கு அசால்ட்டா போயிடுச்சு போல. முன்னாடிலாம் மாமா வாங்க போங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்ப பார்த்தா கார்த்தி. வாடா போடான்னு சொல்லாம இருந்தா சரிதான். பின்ன பேர் எதுக்கு வச்சிருக்காங்களா? கூப்பிடறதுக்கு தானே வச்சிருக்காங்க. அப்புறம் பேர் சொல்லி கூப்பிடாம எப்படி கூப்பிடுறது? பேர் தெரியாதவனே வாடா அப்படின்னா கூப்பிட முடியும்? பேர் சொல்லி தானே கூப்பிட முடியும். இருந்தாலும் உனக்கு கொழுப்பு கொஞ்சம் அதிகம் தாண்டி. சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க கார்த்திக். நானே எவ்வளவு ஃபீலிங்ல இருக்கேன் தெரியுமா? நானும் தான் சொல்லிக்கிட்டி ஒரே ஃபீலிங்கா இருக்கேன். எங்க நீ தான் கண்டுக்கவே மாட்டிக்கிற. இங்க பாத்தீங்களா, உங்களுக்கு நினைப்பு எங்கெங்கே போகுதுன்னு. நான் சொன்ன ஃபீலிங் வேற, நீங்க சொன்ன ஃபீலிங் வேற. ஆமா சொல்லிவிட்டேன். எந்த ஃபீலிங்கா இருந்தா சின்ன செல்லக்குட்டி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எல்லாம் சரி வருமா? உனக்கு என்ன ஃபீலிங் சொன்னாதானே எனக்கு தெரியும். போங்க கார்த்திக், எப்ப பார்த்தாலும் ரொமான்ஸ் பண்ற மூட்லயே தான் இருப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கவே மாட்டேங்கிறீங்க. போங்க, நான் போறேன். சரிடி, என்னடி சொல்லுடி. இல்ல கார்த்திக், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால தானே நீங்க இப்படி வந்து இந்த சின்ன வீட்டுல இருந்து கஷ்டப்படுறீங்க. அதான் ஒரு மாதிரியாவே இருக்கு. நீங்க ஏன் வந்தீங்க? இங்க வந்திருக்கவே கூடாது. என்னை தானே திட்டுறாங்க. ஏதாச்சும் சொன்னா சொல்லிட்டு போட்டுமே, விட்டுருக்கலாம்ல. நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம். இங்க வந்து கஷ்டப்படணும்னு நமக்கு என்ன தலையெடுத்தா? ஓ, நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? அப்புறம் சொல்லுங்க. என்ன கார்த்தி, நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நீங்க எதுக்கு வந்தீங்க? அவங்க ஏதாச்சும் சொன்னா சொல்லிட்டு போறாங்களே, சொன்னா எல்லாம் ஆயிருமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்னை தானே சொன்னாங்க. நானே எதுவும் பெருசா எடுத்துக்கல. நீங்க ஏன் ரொம்ப இது பண்றீங்க? இப்படி அரஞ்சன தெரியுமா? உன்னே சொன்னா என்ன, என்னே சொன்னா என்ன, ரெண்டும் ஒன்று தானே. உங்களை சொன்னா நாங்க எதுவும் கேட்கக்கூடாதான், அங்கேயே இருக்கணுமா? மானங்கிட்ட பொழப்பு பொழைச்சிக்கிட்டு அங்கேயே இருக்க சொல்றியா? எனக்கு என்ன வேலை இல்லையா? 2 பேரும் வேலைக்கு போகிறோம், சம்பாரிச்சு எதுவுமே பண்ண முடியாதா? சின்ன வீட்டில் இருந்தா என்ன சந்தோஷம் இருக்காதா? எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தாலும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சின்ன வீட்டில் சந்தோஷமா நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். அது இல்ல கார்த்தி, அப்பா தங்கச்சி எல்லாம் விட்டுட்டு வந்தா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பிரிச்சு கூட்டிட்டு வந்தோம் என்ன தானே சொல்லுவாங்க. யாரு? ஊருக்குள்ள உள்ள இந்த 4-5 பேர் ஊருக்கு அதை பேசிக்கிட்டு திரிவாங்களே, அவங்கள சொல்றியா? அவங்களுக்கு அதே வேலை. நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, நாசமா போனாலும் பேசுவாங்க. பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. மற்றவங்களுக்காண்டி நம்மலாம் வாழ முடியாது, நமக்காண்டி தான் வாழ முடியும். நமக்கு என்ன தோணுதோ அதை தான் நம்ம செய்ய முடியும். அவங்க என்ன சொல்றாங்களோ இவங்க என்ன சொல்றாங்களோ அப்படின்னா சொல்லக்கூடாது. பாதி பேருக்கு எங்கள் அம்மாவை பற்றி தெரியும், தெரிஞ்சவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, தெரியாதவங்க அதை இதையும் சொல்லுவாங்க. சொன்னா சொல்லிட்டு போட்டோம், அவங்க வாய் அவங்க பேசுறாங்க, பேசிட்டு போட்டுமே, விடுவே. அவங்க பேசுறதுனால நமக்கு என்ன ஆக போகுது? இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, சரியா? உன்னை சொன்னாலும் ஒண்ணுதே, என்னை சொன்னாலும் ஒண்ணுதே. சும்மா இதை பற்றிலாம் பேசக்கூடாது. அதோடய அங்கேயே இருந்தா மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. பத்தியா மித்ராவை எப்படி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறான்னு. நம்ம தனியா இருக்கதான் நல்லது. அவங்க பட்டு திருந்தட்டும், அப்பதான் திருந்துவாங்க. இல்ல கார்த்தி, நம்ம பாப்பா வந்த நேரம் நம்ம சண்டை போட்டுட்டு வந்துட்டோம். அதையும் பத்தி பேசுவாங்கல்ல. நம்ம பாப்பாக்கு தானே கெட்ட பேரு. அப்படிலாம் இல்லை செல்லக்குட்டி, நீ ஏன் அந்த ஆங்கிளில் யோசிக்கிற? வேற ஆங்கிளில் யோசிச்சு பாரு. நம்ம பாப்பா வர நேரம் நம்ம அம்மா திருந்தி நம்ம கூட வந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம பாப்பா பிறக்கும் போது அம்மா நம்ம கூட இருப்பாங்க பாருவே. மித்ராவை தோர்த்து விட்டுட்டு நம்மளை அவங்களே அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. எல்லாமே ஓரளவு தான். அம்மா நல்லவங்க தான், உன்னை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மித்ரா இருக்கால, அவள் தான் கூட வந்து கலகம் பண்ணி விட்டுட்டா. கொஞ்ச நாள் பொறு, அவள் சாயம் வெளுத்துரும். அதுக்கப்புறம் அம்மாவே வந்துடுவாங்க. சாரி கார்த்திக், என்னாலதான் இப்படி. சாரி. மறுபடியும் இந்த மாதிரி பேசினீன்னா என் கை சும்மா இருக்காது, செப்பு செப்புன்னு ஒன்று விட்டுருவேன். ஏன் என் மேல கோமா? ஆமா, கோபம் தான். இப்படி வளவலன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா மனுஷனை டென்ஷன் பண்ணினா கோபமாக தான் இருக்கும். அதுக்கு வேற ஏதாச்சும் தந்தீங்கன்னா கொஞ்சம் கோபம் தண்ணியும். அதுக்கு நீ தான் மனசு வைக்கணும். கோபம் தண்ணியட்டுமா இருக்கட்டுமா? ஏய், நீ வேற எதுக்கோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லப்பா. என்னை ஆள விடுப்பா. சரி, அப்போ உன் மேலம்லாம் கோபம் போகாது. உன் மேல கோபமாக தான் இருக்கேன். போய் உன் வேலை பாரு. என்ன கார்த்தி இப்படி பண்றீங்க? ஏதாச்சும் ஒண்ணு வம்பிழுத்துக்கிட்டே இருக்கீங்க. போங்க கார்த்தி. நான் சொல்றத சொல்லிட்டப்பா. என் கோபம் போகணும்னா ஏதாச்சும் தந்தாதான் போகும், இல்லைன்னா என்னோட கோபம்லாம் போகாது. செல்ல குட்டி இல்ல, செல்ல குட்டி மாமா இல்ல, அழகு பிள்ளை இல்ல. இப்ப எனக்கு வேலை இருக்கு. நைட் என்ன கேக்குறீங்களோ தரேன். அந்த வீட்டில் இருக்கும்போது தான் அவங்க பார்த்துருவாங்க, இவங்க பார்த்துருவாங்க, ஸ்வேதா வந்துடுவா, கதவு திறந்துருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லுவேன். இங்கே நம்ம மட்டும்தானடி இருக்கோம். யார் வரப்போறா? பகலாக இருந்தானே நைட்டாக இருந்தானே, இப்போவே எனக்கு வேணும், இல்லைன்னா எனக்கு கோபம் இன்னும் அதிகமாயிரும். நைட்டாக இருந்தால் நான் டபுள் மடங்காக கேட்பேன். என்ன சார், நமக்கு குழந்தை பிறக்க போகுது, அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? உங்களுக்கு என்ன வயசு திரும்பிக்கிட்டு போதா? அடியே, எனக்கு 30+ தாண்டி ஆகுது. 60-70 வயசு ஆகலை. எனக்கு வயசு திரும்பிக்கிட்டு தான் போகுது. நீ என்ன வேணா சொல்லு, நீ இப்போ தர முடியுமா முடியாதா? முடியும், ஆனா முடியாது.
சரி போ, எனக்கும் கோபம் போகும், ஆனா போகாது. அப்படிதான் கார்த்திக் நீங்க பண்ணுவீங்க. நீங்க அந்த பக்கம் திரும்புங்க. எந்த பக்கம்? அந்த பக்கம் திரும்புங்கப்பா. என்னடி உப்பும் இல்ல சப்பும் இல்லாம இப்படி தர்ற? இப்படிலாம் தந்தா எப்படி? நீ உப்பு போடாம சாப்பாடு சாப்பிடுவியா? உங்களுக்கு இதுவே அதிகம் தான். அதுவும் பாவம் புண்ணியம் பார்த்து தான் கொடுத்தேன். உங்களுக்கு கோபம் போனாலும் சரி போகலைனாலும் சரி, இனிமே என்னால முடியாதுப்பா. சின்ன பிள்ளைத்தனமா இப்படி கன்னத்துல கொடுத்தா எப்படி? நீனா படம்லாம் பார்த்ததே இல்லையா? அதுவும் இந்த ஹாலிவுட் படம்லாம் பார்த்ததே இல்லையா? நிமிஷத்துக்கு நிமிஷம் கொடுப்பாங்களேடி. கார்த்தி, நீங்க என்ன ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க. இந்த படத்தை பார்த்து ரொம்ப ஓவரா கெட்டு போயிருக்கீங்க. ஒழுங்கு மரியாதை ஓடி போயிருங்க. நீங்க என் மேல கோவம் குறையவே வேணாம். கோவமாவே இருந்துக்குங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சரியா? எனக்கு 1008 வேலை இருக்கு. நான் போறேன். செல்லக்குட்டி செல்லக்குட்டி, என்னடி திடீர்னு இப்படி சொல்லிட்ட? மாமா உன் மேல கோவமா இருந்தா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல? இல்லப்பா, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்க என் மேல எத்தனை நாள் வேணாலும் கோவமா எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. எனக்கு என் பாப்பா வந்துடும். இன்னும் கொஞ்ச நாள் தான், 6 மாசமா என்னமா தான். பாப்பா வந்தானே நானே கொஞ்சிக்கிறேன், சரியா? ஓ, அவ்வளவுக்கு வந்துருச்சா? சரிடி, போ, பாத்துக்கிறேன். பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. உங்களுக்கு கோவம் நைட்டு வரைக்கும் கூட தாங்காதுன்னு எனக்கு தெரியும். என்னோட வீக்னஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கரெக்டா அடிக்கிறியாக்கும். ஆமா, உங்க வீக்னஸ் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். கரெக்டா தான் அடிப்பேன். அதுக்கு என்னப்ப? நைட்டு என் கூட தானே தூங்க வருவேன், அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரி. இல்லப்பா, நான் இன்னைக்கு இங்கேயே தூங்கிடுவேன். நீங்க தனியாவே தூங்குங்க, அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். சரிடி, உன் கோவம்னு எவ்வளவு நேரம்னு பார்ப்போம். உனக்கும் கோவம் என் மேல கொஞ்ச நேரத்துக்கு மேல இருக்காதுன்னு தெரியும், பார்த்துக்கலாம் போ. நேற்று வந்தவளுக்காண்டி இந்த அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறேன். எவ்வளோ தைரியம்! அம்மா அம்மான்னு பின்னாடியே சுற்றிக்கிட்டு திரிவேன். நான் சொல்கிறதுக்கு மறு பேச்சு பேச மாட்டேன். இப்போ பார்த்தா பொண்டாட்டிக்கு ஒன்னோடனு அம்மா வேணும்னு தூக்கி எறிஞ்சிட்டு போகிறேன். நான் கூட போக மாட்டேன், கோவத்தில் பேசுகிறேன், இங்கே தான் இருப்பேன்னு நினச்சேன். பாத்தியா அவனுக்கு எவ்வளோ தெனாவட்டு! எல்லாம் அவள் கொடுக்குற தைரியம்தான். இது எது இந்த மித்ராவை கல்யாணம் பண்ணியிருந்தா மித்ரா நான் சொல்கிறதையும் கேட்பா. இப்படி வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போவாளா? அவளா இருக்கு கண்டி, எப்படா இந்த நாள் வரும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்கா போல. கரெக்டாக சமயத்துக்கு வந்திருக்கு, ஈஸியாக கூட்டிகிட்டு போயிட்டா. இதுக்கு தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. என்னங்க ஆண்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? அவங்க 2 பேரும் போயிட்டாங்க போல, போக மாட்டாங்கன்னு சொன்னீங்க. அப்படித்தாம்மா நான் நினச்சேன். என் புள்ள மேலே உள்ள நம்பிக்கையில் இப்போ பார்த்தா பொண்டாட்டி தான் வேணும்னு போயிட்டேன். அதை நினச்சிதான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். வா, எங்கே கிளம்பிட்ட? இல்லைங்க ஆண்டி, கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ இருக்குது, முடிச்சுட்டு நான் மதியம் போல் தான் வருவேன். சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருங்க, நான் வெளியிலலாம் சாப்பிட மாட்டேன், வீட்டுக்கு வந்துடுவேன். காய்கறிலாம் கொஞ்சம் இல்லையம்மா, வாங்கணும். எப்பவும் கார்த்தி தான் வாங்கிட்டு வருவேன், வாங்கலைனாலும் காசு தந்துடுவேன், நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ காசு கொடுக்குறதுக்கு தான் ஆள் இல்லை. உன்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா உன்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல. நீ வரும்போது மட்டும் வாங்கிட்டு வந்துடுறியாம்மா? நம்ம வச்சுருக்கதே 500 ஓவா. உங்களுக்கு காய் வாங்கினா அது 500 காலி ஆயிரும். இப்போ நம்ம செலவுக்கு என்ன பண்ணுறது? அவங்க வெளியில் போனது நமக்கு தான் பெரும் டேஞ்சராக இருக்கும் போலையே. அச்சோ, நான் இப்போ என்ன பண்ணுறது? இவங்ககிட்ட என்ன காசே இல்லையா? சும்மா என்னை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. நான் எங்கே போகிறது? காசு இல்லைன்னு எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறது? என்ன மித்ரா யோசிக்கிற? வாங்கிட்டு வர முடியாதா? டைம் இருக்காதா? ஆமாங்க ஆண்டி, எனக்கு டைம் இருக்காது. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி வாங்கிட்டு வரதுன்னு. நீங்களே போய் வாங்கிட்டு வந்துடுங்களே. ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சிருக்கதே 500 தான்ம்மா. அதுக்குள்ளே ஆட்டோக்கு போச்சுன்னா அப்புறம் என்னம்மா பண்ணுறது? ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும்ல. காசு பேங்கில் கொஞ்சம் கிடக்கு, அதை எடுத்துகிட்டு வந்தாதே உண்டு. அப்புறம் நீ தருவியில்லை, அப்பப்போ கேட்டியனா? வேலைக்கு போயிரு, செலவுக்கெல்லாம் காசு நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த மனுஷன் வேலைக்கு போக மாட்டார், ஸ்வேதாக்கு ஃபீஸ் கட்டணும். இனிமேல் கார்த்திட்ட போய் நான் காசு கேட்க முடியுமா? எல்லாத்தையும் அவன் தான் பார்த்துக்கினேன். சரிங்க ஆண்டி, நம்ம வீட்டுக்காண்டி தானே, நான் பார்க்காம இருப்பேனா? நான் பார்த்துட்டேன். இந்த வேலை மட்டும் கிடச்சிட்டா போதும், நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ போய் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. எனக்கு தெரியாத மித்ரா உன்னைய பற்றி, நான் உன்ட்ட கேட்க வேண்டியதே இல்லை, நீனா கொடுத்துருவேன். என்ன இப்போ கொஞ்சம் வேலைக்கு போகாமல் இருப்பேன், அதோடய உங்கள் அம்மாட்ட போய் நீ காசு கேட்க முடியாதுல்ல. உனக்கு வேலை கிடச்சோன்னா சம்பளம் வாங்கணுன்னு அதை அப்படியே இந்த ஆண்டிகிட்ட கொண்டாந்து கொடுக்க போகிறேன். இதில் என்ன இருக்குது? சரிம்மா, உனக்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு, சரியா? நான் உன்னை பிடிச்சி வச்சுருக்கிறேன், நான் பார்த்து போய்க்கிறேன். போகும்போது அந்த பஸ்ஸில் போனேன்னா வரும்போது ஆட்டோ பிடிச்சி வருவேன், இல்லைன்னா சேர் ஆட்டோ வரும், அதில் 20 ரூபா தான் வாங்குவாங்க, அதில் வந்துக்கிறேன், சரியா? இந்த ஆண்டி நம்ம தலையில் எப்போ பார்த்தாலும் குண்டை தூக்கி போடுறாங்க. சம்பளம் வாங்கியாந்து உங்கள்கிட்ட கொடுக்கவா? எனக்குன்னு செலவு இல்லையா? எனக்கு பார்லர் போனாவே 2000 3000 வந்துடும். அங்கே எங்கேன்னு நான் ஏதாச்சும் பச்சி அது இதுன்னு வாங்கி சாப்பிடுவேன். இந்த வீட்டில் தான் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்களே, அதுக்கு 1000 ரூபா வந்துடும். போக வர காசு 1000 ரூபா வந்துடும்.
உங்கள்கிட்ட சம்பளத்தை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது 10க்கும் 5க்கிட்டும் உங்களை கையை ஏந்திக்கிட்டு நிற்கிறதா? எப்படியாச்சும் அந்த வீட்டில் இருந்து முதல்ல கிளம்பணும். இருக்கிறதெல்லாம் வாரி சுட்டிக்கிட்டு. கார்த்தியை நீ நம்பக்கூடாது. தம்பியை முதல்ல கொண்டாந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். என்ன அடுத்து யார் குடியை கெடுக்கலான்னு 2 பேரும் இப்படி தீவிரமாக மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே என் பிள்ளையும் மருமகளையும் விரட்டி விட்டீங்களே, இனி யார் குடியை கெடுக்க போறீங்க? ஓ உன் மக ஸ்வேதா இருக்கால, அவளை எப்படி சீரியலுக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கியோ? உங்கள் வாயில் நல்ல வார்த்தையே வராதா? நாங்கள் சும்மா காயெல்லாம் இல்லை, அதை வாங்க போகணும், அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். 500 இருக்குது தாரேன், போய் வாங்கிட்டு வந்துடுங்க. வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க. நான் சும்மா தான் இருக்கேன். மேடம் என்ன பண்ணுறீங்க? கலெக்டர் வேலை பார்க்குறீங்களோ? இந்த மித்ராவோட சேர்ந்து சேர்ந்து நீ பண்ணுற வேலையெல்லாம் உனக்கு பெரிய வேலையாக இருக்குது. நாங்கள் வெட்டியாக இருக்கோம். போய் வாங்கிட்டு வா, என்ன வாங்கிட்டு வா, இல்லாட்டினா இது இப்போ எனக்கு செலவுக்கு 200 கொடு, வெளியில் போகிறேன். என்கிட்ட அந்த காசு இருக்குது, நான் வச்சுருக்கதே 500 தான். பேங்க்கில் ஒரு 2000 கிடக்கு, அவ்வளோதான். அதையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு செலவுக்கு என்ன பண்ணுறது? இப்போ காய் வேறு இல்லை, 500 பத்தாது. நான் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். காசு கூட அதை கூட வந்து கேட்குறியா? ஆமாம், கார்த்திக் கேட்டிருந்தா இந்நேரம் 200 கேட்டால் கூட ஒரு 100 சேர்த்து கொடுத்து இந்தாங்கப்பா வச்சுக்கோங்கப்பான்னு கொடுப்பேன். விரட்டி விட்டி இல்லை, அந்த காசை இனிமேல் நீ தான் கொடுக்கணும். நீ கொடுப்பியோ இல்லை அந்த பக்கத்தில் நிற்கிறாளே இல்லை அவள்கிட்ட வாங்கி கொடுப்பியோ அது எனக்கு தெரியாது. எனக்கு காசு வேணும். அதெல்லாம் இல்லை, நீங்கள் போங்க அங்கிட்டு. அதெல்லாம் நான் எடுத்துட்டேன்டி. நீ தர மாட்டேன்னு எனக்கு தெரியும். சில்லறையாச்சுருந்தேன், நல்ல வேலை 200 தான் எடுத்தேன். ஒன்னே மாதிரிலாம் இல்லை, மிச்சம் 300 வச்சுருக்கேன். நாளைக்கிட்டு போனால் ஆகும், வச்சு வைக்கி. என் பிள்ளைய வீட்டை விட்டு துரத்திட்டு எனக்கா காசு இல்லைங்கிற? இனிமே தானே நீங்கள் நல்லா அனுபவிப்பீங்க. என்னங்க ஆண்டி, அங்கிள் இப்படி பேசிட்டு போகிறாரு? அவர் வீம்புக்குன்னு பண்ணுறாருமா. சரி இருக்கிறதுக்கு வாங்கிட்டு வரேன். அப்புறம் ஒன்றும் இல்லாமல் வெறும் பருப்பை போட்டு வச்சு கொடுத்தா அப்புறம் தெரியும் நாத்தம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாழை சுட்டிக்கிட்டு இருப்பார். புள்ள போனாலாம். புள்ள போனது கூட அவருக்கு வருத்தம் இல்லை, மருமகளை போக சொன்னோம் பாரு, அதுதான் அவருக்கு பெரும் வருத்தமாக இருக்கும். அதெல்லாம் நீ கண்டுக்காத. நீ இன்டர்வியூக்கு போகிறதுனா போயிட்டு வா. கார்த்தி வீட்டை விட்டு போன அடுத்த நாளே இந்த பிரச்சனையா? இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா என் தலையில் உருட்டுவாங்க. அதுக்குள்ளே எங்கிட்டாச்சும் எஸ்கே போனால் தேவையில்லை. ஓ, என்னை வர சொல்லிட்டு சீக்கிரமே வந்து சைட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க. இருடா, உனக்கு இருக்கு இன்னைக்கு. என்ன அசோக்கு, பொண்ணு சூப்பராக இருக்கா போல. மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு கலக்கலாக இருக்காளோ? வச்சக்கன் வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்க. ஆமாப்பா, பொண்ணு சூப்பராக தான் இருக்கா. எங்க அந்த மீராக்கு தெரிஞ்சா நம்மளை தோலை உரிச்சு எடுத்துருவா. அவள் வர்றதுக்கு முன்னாடி சைட் அடிச்சாதான் உண்டு. நல்லா இருக்கா என்ன, திரும்ப கூட மாட்டிக்கிறா. திரும்பி பார்த்தாலும் ஃபோன் நம்பர் வாங்கி சேட் பண்ணலாம். எங்க திரும்பவே மாட்டிக்கிறா. இந்த பொண்ணுங்களே அப்படிதான், நம்ம பார்க்கறதெல்லாம் தெரியும், ஆனால் பார்க்காத மாதிரியே அப்படியே திரும்பிப்பாங்க. பாரு, திரும்பி ஒரு வார்த்தை பார்க்குறாளான்னு பார்த்தா அப்படியே பேசி நம்பர் வாங்கிடுவேல்ல. அந்த மீரா வேற வந்து தொலைஞ்சிருவான். ஓ, இப்போ உங்களுக்கு நம்பர் தானே பிரச்சனை. நான் வேணா வாங்கி தரட்டுமா? நீங்கள் எதுக்கு சிரமப்படுறீங்க? நான் போய் கேட்குறேனே, திரும்புங்க கொஞ்சம்னு. இல்லை அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். என் மீரா வாய்ஸ் தானே இது. ஆத்தாடி, இன்னைக்கு வசமா சிக்கிட்டேனா. இவகிட்டயே இவளை பத்தி சொன்னா நம்மள நார்னாரா கிழிச்சு தொங்க விட்டுருவாளே. இப்ப என்ன பண்றது? அவ கண்ணு முன்னாடி சைட் அடிச்சாலே அப்படி பேசுவா. அவள்கிட்டயே சொல்றேன், நம்பர் தர மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இன்னைக்கு நம்மளை புதைச்சு எடுத்துருவா. சமாளிப்போம், வேற என்ன பண்றது? என்ன மீரா, இவ்வளவு நேரம் என்ன பண்ண? உனக்காக வந்து எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எல்லாரும் நீ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே போறாங்க. ஓ, எல்லாரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஆனால் நீங்கள் யாரையுமே பார்க்கல இல்லை ஏமாம்மா? என்ன செல்லக்குட்டி இப்படி சொல்லிவிட்ட? என் அழகு செல்லம், நீ இருக்கும்போது வேற யாரை நான் பார்க்க போறேன் சொல்லு? என்னோட உயிரே நீ தானடி. உன்னை தானடி பார்ப்பேன், வேற யாரையும் பார்க்க மாட்டேன். பொண்ணை பார்த்தா மண்ணை பார்க்குற சங்கத்தில் சேர்ந்தவன் நானா, தெரியுமா? அப்படியா? ஆமாம் ஆமாம், சொன்னாங்க, நானும் கேள்விப்பட்டேன். அதான் நீ கேள்விப்பட்டிருக்க, அப்புறம் என் மேல சந்தேகப்படுற? இல்லை, நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, உங்களுக்கு போர் அடிச்சிருக்குமே, அதனால யாராச்சும் சைட் அடிச்சிருப்பீங்களே அப்படின்னு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சீச்சி சைட்டா? அதெல்லாம் அடிப்பாங்களா? பயலுகெல்லாம் காலேஜ் படிக்கும்போது கூட அடிப்பாங்க. ஆனால் நான் என் மீராவே மனசில் வச்சுக்கிட்டு இருக்கேன்னா வேற யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு சைட்லாம் நான் அடிக்கிறதே இல்லை. பொண்ணுங்க என்கிட்ட வந்து பேசினா கூட நான் குனிஞ்சதில் நிம்மராம தான் பேசுவேன், தெரியுமா மீரா? ம், எனக்கு சின்ன பிள்ளையிலே 2 பக்கம் காது குத்தி தோடு போட்டிருக்கேன், தெரியுதா இல்லையா? ஆமா செல்லுக்குட்டி, தோடு போட்டிருக்க. அப்படியே உனக்கு சைடு காது குத்தி வரிசையாக மாட்டுவோமா? சூப்பராக இருக்கும். மாட்டலாம். நான் வர்றதுக்கு முன்னாடி யாரையும் பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்கிட்டே நம்பர் வேணும் கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? என்ன சோக்கு?
என்னடி பேர் சொல்லிலாம் கூப்பிடுற, மரியாதையெல்லாம் குறையுது. நீ பண்ணின வேலைக்கு இந்த மரியாதையே உனக்கு அதிகம்தான். என்ன செல்லக்குட்டி, நான் ஒண்ணுமே பண்ணலடி, சும்மா அங்கிட்டு திரும்பி நின்னேன். நீ வந்து கேட்ட, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ தான் தெரியும் எனக்கு, உன்னை வம்பளுக்கு தாண்டி எப்படி சொன்னேன். உண்மையாவே இப்படி சொல்லுவேனாடி? உன் நம்பர் இருக்கு, உனக்கிட்டே பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. வேற யார்கிட்ட நான் பேச போறேன்னு சொல்லு. அதுவும் கரெக்டு தான். இருந்தாலும் என்னை தவிர மற்றவங்கள்ட்டலாம் நீ பேசினேன்னா அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குல்ல. எப்படி இப்படி குதர்க்கமாலாம் யோசிக்கிற? என்ன சொன்னாலும் மடக்குறியடி. பேசாம நீ லாயருக்கு படிச்சிருக்கலாம் செல்லக்குட்டி. படிச்சிருக்கலாம் தான், ஆனால் படிக்கலையே. என்ன பண்ணுறது? சரி அதை விடுங்க. நம்பர் வாங்கி தரட்டுமா? ஓ மீரா, நான் விளையாட்டுக்கு பண்ணேன், சும்மா போட்டு இது பண்ணாத. வா, கோயிலுக்கு தானே வந்தோம், சாமி கும்பிடலாம். நீங்கள் தான் ஆல்ரெடி கும்பிட்டீங்க போலையே. 2-3 வளையம் போயிட்டு தான் வந்திருப்பீங்க. நீங்கள் இருங்க, நான் போய் கும்பிட்டு வரேன். வேணாம், நீங்கள் கூடயே வாங்க. உங்களை இங்கே நம்பி வச்சுட்டு போக பயமாக இருக்குது. பொண்ணுங்கெல்லாம் என்னை சைட் அடிச்சிருவாங்கன்னு பயப்படுற? ஐய, உங்களால் தான் பொண்ணுங்களுக்கு ஆபத்து. ஒரு பொண்ணு விடாமல் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க, அப்படித்தானே? இப்போ மட்டும் உங்களுக்கு வேலை வெட்டியே இருக்காது. என்னை பார்க்க வர சொன்னால் மட்டும் வேலை இருக்குது, அது இருக்குது, லொட்டு லொசுக்குன்னு சொல்கிறது. பொண்ணுங்க பின்னாடி சுற்றும் போது மட்டும் நேரம் போகிறது தெரியாதுல்ல? சரிடி கோவப்படாதடி. கோயில்ரி, எல்லாரும் பார்ப்பாங்க. இப்போ என்ன உன் பின்னால் வரணும், அவ்வளோதானே. வரேன். என் பின்னால் இல்லை, என் முன்னால் போகணும். பின்னால் வந்தால் நீங்கள் வாட்டுக்கு திரும்பி சைட் அடிச்சுட்டே இருவீங்க. நான் வாட்டுக்கு கேன மாதிரி போயிட்டே இருக்கணுமா? என் முன்னால் போய்கிட்டே இருக்கணும். கண்ணு அங்கிட்டு இங்கிட்டும் போச்சு. இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். புரிஞ்சுதா? சரிங்க மேடம், நல்லா புரிஞ்சுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது படியே நடந்துக்கிறேன். உங்கள் உத்தரவு தான். சரிங்களா? உங்கள் உத்தரவுக்காக இந்த அடியேன் காத்திருக்கிறேன். போகலாமா? பேச்சு தான்டா, இந்த பேச்சு மட்டும் இல்லைன்னா உன்னையெல்லாம் எப்போவோ காக்கா தூக்கிட்டு போயிடும். வாடா. இருக்கட்டும்டி, வர வர மரியாதை குறையுது, பார்த்துக்கிறேன்.